हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। हर हर नम पार्वती पतये हर हर महादेवा। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। राधे कृष्णा सखीஸ், இன்றைய தினம் நாம் ஸ்ரீ பிந்து மாதவ ஆவிர்பாவம், பிந்து மாதவ உபாக்கியானம், இதை பார்ப்போம். பஞ்சகங்கா காட்டினுடைய மகிமையை பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது பஞ்சகங்கா காட்டில் இருக்கிற அந்த பெருமாள் பிந்து மாதவர், அவருடைய ஆவிர்பாவம், அவருடைய சரித்திரம் என்னன்னு பார்ப்போம். ஸ்கந்தர் கூறினார், ஏ அகஸ்தியா, நான் இப்பொழுது பிந்து மாதவர் ஆவிர்பாவத்தை பற்றி கூறுகிறேன். இதை ஸ்ரத்தையுடன் கேட்கும் அறிஞர்களின் சர்வ பாபங்களும் ஒரு க்ஷணத்தில் நசிக்கும். லக்ஷ்மி அவர்களை ஒரு பொழுதும் விட்டு நீங்க மாட்டாள். மேலும் தர்மம் அவனிடம் பரிபூர்ணமாக தங்கி இருக்கும். பகவான் மகாவிஷ்ணு மகாதேவரின் ஆக்ஞையை பெற்று கருடன் மேல் ஏறிக்கொண்டு மந்த்ராச்சலத்திலிருந்து வாரணாசிபுரியை அடைந்தார். அங்கு தனது யோக மாயையினால் திவோதாஸை அரசுரிமை துறக்கச் செய்து பாதோதக தீர்த்த கரையில் கேசவ ரூபமாக இருக்கும் பொழுது காஷியின் அபார மகிமையை யோசித்து பஞ்சகங்கா தீர்த்தத்தை கண்டு மிகவும் ஆனந்தம் அடைந்தார். பிரசன்ன சித்தத்துடன் கூடின புண்டரீகாட்சர் தனக்குத்தானே கூறிக்கொண்டார், எண்ணிக்கையற்ற குணங்களுடன் கூடிய வைகுண்ட லோகமே எனக்கு குணமற்றதாக தோன்றுகிறது. அப்படி இருக்கும் பொழுது க்ஷீரசாகரத்தில் இவ்வளவு நிர்மலமான குணம் எங்கே இருக்கிறது? அதை இந்த காசியில் இருக்கும் இந்த பஞ்சநத தீர்த்தத்துக்கு ஒப்பிட முடியுமா? ஸ்வேத தீபத்தில் இவ்வளவு பெரும் குணம் பொருந்திய இடம் எங்கு இருக்கிறது? அந்த காசியிலே பரம பவித்திரமான இந்த தூதுபாபா என்னும் நதி ஓடுகிறதுனால் அல்லவா இத்தனை பிரபாவம். இந்த தூதுபாபா ஜலத்தை தொடுவதனால் ஏற்படும் ஆனந்தம் என்னுடைய கௌமோதகி என்னும் என்னுடைய கதையை தொடும்போது கூட எனக்கு ஏற்படுவது இல்லை. இந்த தூதுபாபா ஜலத்தை தொடுவதனால் என்ன சுகம் ஏற்படுகிறதோ அது க்ஷீரசாகரத்தின் புதல்வியான லக்ஷ்மியின் ஆலிங்கத்தினாலும் கூட ஏற்படுவது இல்லை. இப்படி யோசனை செய்து கொண்டே மகாதேவரிடம் எல்லா விருத்தாந்தங்களையும் சமர்ப்பிக்கும் பொருட்டு ஆனந்தவனமான காஷி, ராஜா திவோதாஸ், பஞ்சநத தீர்த்தம் இவைகளின் குணங்களை வர்ணித்து கொண்டே பகவான் மாதவர் பஞ்சநத தீர்த்த கரைக்கு வந்தார். அங்கு ஓங்கிய மனதுடனும் நிலைத்த பார்வையுடனும் சுகாசனத்தில் அமர்ந்து தபஸ்ஸையும் மெலிந்த தேகம் உடைய ஒரு தபோதனரை கண்டார். புண்டரீகாட்சனான அச்சுதன் லக்ஷ்மி சமேதராய் வனமானையினால் சோபித்தவராய் 4 கைகளிலும் சங்கு, சக்கரம், கதை, பத்மம் இவைகளை தரித்து கொண்டு ஹிதயத்தில் கௌஸ்துபமணி துலங்க பீதாம்பரதாரியாய் சுந்தரனாய் நீல கமலத்துக்கு சமானமான மேனியுடன் அதிமனோகர ரூபனாய் நாபியாகிற மடுவை பத்மம் அலங்கரிக்க பாட்டலி புஷ்பத்தை போன்ற சிவப்புடன் 2 அதரங்களும் துலங்க மாதுளம் விதை போன்ற பல் வரிசைகளுடன் கிரீடத்தினால் ஆகாசத்துக்கு பிரகாசத்தை கொண்டிருக்கும் அந்த மாதவரை அந்த ரிஷி தபத்திலிருந்து எழுந்து சமீபத்தில் சென்று கண்டார். தேவராஜன் இந்திரன் பகவானின் சரண கமலங்களில் விழுந்து வணங்கி கொண்டு இருக்கிறார். சனகாதி ரிஷிகள் பக்கத்தில் இருந்து கொண்டு துதி பாடுகிறார்கள். நாரதர் முதலிய திவ்ய முனீஸ்வரர்கள் அவரை புகழ்ந்து பாடுகிறார்கள். பிரகலாதர் முதலிய பக்த கணங்கள் அவர் மனதுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறார்கள். அசுரர்களை வேருடன் தண்டித்தவரும் மதுக்கட்டபவர்களை கொண்டவரும் கம்சனை துவம்சம் செய்தவருமான அவர் சார்ங்கம் என்னும் வில்லை தனது கையில் தரித்து கொண்டிருக்கிறார். எவர் கைவல்ல ரூபராயும் பரபிரம்மமாகவும் நிராகாரமாகவும் வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதவராகவும் பக்திக்கு வேண்டி அவரை வாக்கின் சக்திக்கும் அப்பால் இருப்பதனால் என்னை போன்ற சின்ன புத்தியுள்ளவனால் எப்படி ஸ்துதிக்க முடியும்? அவர் பக்தர்களுடைய பக்திக்காகவே புருஷ ரூபமாக அவதரிக்கிறார். வேதங்கள் உபனிஷத் மூலமாக அவரை வர்ணிக்க முயற்சி செய்தும் அவருடைய உருவத்தை அறிய முடியவில்லை. அவரை பிரம்மாதி தேவருடைய உருவத்தை அறிய முடியவில்லை.
அப்பேற்பட்டவரை நான் கண்கூடாக பார்க்கிறேன். பிறகு மகா தபஸ்வியான அக்னி பிந்து ரிஷி, அந்த தபஸ் செய்து கொண்டிருந்தாரே, அவருடைய பெயர் அக்னி பிந்து ரிஷி, மிகவும் சந்தோஷமடைந்து பகவான் மாதவரை காலில் விழுந்து வணங்கினார். விஸ்தாரமான ஒரு சிலையில் அமர்ந்திருக்கும் பலித்வம்சகரான பகவான் அச்சுதரை பக்தி பரவசமாய் கைகூப்பி ஸ்துதிக்கத் தொடங்கினார். மார்க்கண்டேயன் முதலிய மகத்துக்களான ரிஷிகளால் சேவிக்கப்படும் அந்த பஞ்சநத தீர்த்தத்துக்கு சமீபத்திலேயே அக்னிபிந்து ரிஷி கீழ்கண்டவாறு துதிக்க ஆரம்பித்தார். ஏ புண்டரீகாட்சா, நீங்கள் உள்ளும் புறமும் தூய்மையாக்குபவர், ஆயிரக்கணக்கான சிரசும் ஆயிரக்கணக்கான நேத்திரங்களும் ஆயிரக்கணக்கான சரணங்களையும் உடைய புருஷர், அப்படிப்பட்ட உமக்கு நமஸ்காரம். இந்திராதி தேவர்களால் வர்ணிக்கக்கூடிய இரண்டற்ற ஏகாகிர புத்தியினால் சர்வவிதமும் இரண்டு அற்றதான, அதாவது தர்மா தர்மம், பாப புண்ணியம், சுக துக்கம் முதலிய இரட்டைகளை நிவாரணம் செய்யும் தங்களுடைய திருவடிகளுக்கு நமஸ்காரம். வாக்தேவதையின் வாணியும் எவரை துதிப்பதற்கு அசக்தி அடைகிறதோ அவரை யாரால் தான் துதிக்க முடியும்? பகவானாகிய தாங்கள் பழமையான சத் மகாத்மாக்களுக்கும் எட்டாதவர். அவர்களுடைய வாக் சக்திக்கும் அப்பாற்பட்ட உண்மை என்னை போன்ற அற்ப புத்தியுடையவனுக்கு துதிக்க என்ன யோகியதை இருக்கிறது? அப்படி வாணிக்கும் எட்டாததும் மனதில் சிந்திக்க முடியாததும் என அந்த மனோவாக்கிற்கு அதீதமான ஈஸ்வரனை வர்ணித்து பாட யாருக்கு தான் சக்தி இருக்கிறது? 6 அங்கங்களோடும் பதங்களோடும் கர்மத்தோடு கூடிய 4 வேதங்களும் எவருடைய மூச்சிலிருந்து அனாயாசமாக உற்பத்தி ஆகிறதோ அப்பேற்பட்ட பகவானுடைய அபார மகிமையை யார் அறிவார்கள்? சலிக்காத மனம் புத்தி இந்திரியங்களோடு சனகாதி முனிகள் இதயாசனத்தில் தியானித்து கொண்டிருந்த போதிலும் யதார்த்த ரூபமாக அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. பால பருவத்திலிருந்தே பிரம்மச்சாரிகளாக இருக்கும் நாரதாதி மகரிஷிகள் கூட அவருடைய சரித்திரத்தை கானம் செய்து கொண்டிருந்த போதிலும் ஒழுங்காக முழுவதுமாக அவரை அறிய முடியவில்லை. பிரம்மாதி தேவதைகளுக்கும் எட்டாதவரும் அஜய அனந்த சக்தி சம்பன்னர், சூஷ்ம ஸ்வரூபர், ஜன்ம ரஹிதர், அழிவில்லாதவர், இரண்டற்றவர், ஆதி அனாதி, நித்திய நிராமயர், நிராகாரர், சிந்திக்க முடியாத உருவத்தை உடையவர், சராச்சரமயமாக இருந்தும் சராச்சரத்திலிருந்து வேறானவர். அப்படிப்பட்ட தங்களை யாரால் அறிய முடியும்? ஹே முராரே ஹரே, உங்களுடைய ஒரு நாமம் பாபிகளுடைய ஜென்மாந்தராந்தமாக சஞ்சிதம் செய்யப்பட்ட ஆபத்துக்களினால் நிறைந்திருக்கும் பாபங்களை நிமிஷத்தில் விலக்கிவிடும். முகுந்தா, மதுசூதனா, மாதவா முதலிய பூஜ்ய நாமங்கள் ஜபித்த உடனே பெரிய பெரிய யாகத்தினால் ஏற்படும் பலன்கள் கிடைக்கிறதே. நாராயணா, நரகார்ணவதரணா, ராமபத்ரா, மதுசூதனா, சதுர்புஜா, விஸ்வம்பரா, விரஜா, ஜனார்தனா முதலிய நாமங்களை ஜபிப்பவர்களுக்கு சம்சாரத்தில் பிறப்பு ஏது? யமராஜரிடத்தில் ஏன் பயம் ஏற்படுகிறது? ஹே திரிவிக்ரமா, எவர்கள் தங்கள் இருதயத்தில் மேக சமானமான சாமள சுந்தர வடிவுடன் சோபிப்பாரோ, மின்னலுக்கு சமானமான பீதாம்பரதாரியோ, புண்டரீகாட்ச ரூபமான தங்களை தியானம் செய்பவர் தங்களுடைய சிந்தனைக்கு எட்டாத சாந்தியை அடைகிறார்கள். ஸ்ரீவத்சம் என்னும் மறு உடையவரே, ஹரே, ஏ அச்சுதா, கைடப்பாரே, கோவிந்தா, கருட வாகனா, கேசவா, சக்கரபாணி, லக்ஷ்மிபதி, தானவ சூதரே, சாரங்கத்தை தரித்தவரே, தங்களுடைய பக்தர்களுக்கு ஒருபொழுதும் என்றும் எங்கும் பயம் இல்லை. பகவான் கஸ்தூரி வாசனையையும் தோற்கடிக்கும் திவ்ய வாசனை நிரம்பிய துளசீதளத்தின் கொத்துக்களினால் எவர்கள் உம்மை பூஜிக்கிறார்களோ, நிர்மலமான உள்ளம் படைத்த அவர்களை எல்லா தேவதைகளும் மந்தார பாரிஜாத புஷ்ப மாலைகளினால் அலங்கரிக்கிறார்கள். ஏ கமலலோச்சனா, யார் பேச்சு வாக்குகளின் மத்தியில் ஆர்வத்துடன் தங்கள் நாமத்தை ஜபிக்கிறார்களோ, எவர்களுடைய காதுகளில் தங்களுடைய மதுர அக்ஷரங்களின் ஒலி பாய்கிறதோ, எவருடைய சித்தமாகிய சுகத்தில் தங்களுடைய உருவம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறதோ, அப்படிப்பட்டவருக்கு நிராகாரமான பிரம்ம பதத்தை அடைவதும் எளிதுதான். தங்களுடைய ஞான சந்ததிகளுக்கு ஸ்வர்க்க அபவர்க்கத்தை தானம் செய்வதில் சதுரரே. ஏ சேஷசாயி, ஸ்ரீபதியே,
இந்த உலகில் தங்களை பற்றி எவர்கள் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டும் பூஜித்து கொண்டும் இருக்கிறார்களோ அவர்களை ஸ்வர்க்கத்தில் இந்திரன், யமன், குபேரன் முதலிய தேவ கணங்கள் எப்போதும் மதித்து பூஜிக்கிறார்கள். ஹே கமலாயுத லோச்சனா பத்மபாணி, எவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய ஸ்துதியை பாடுகிறார்களோ அவர்களை சித்தர்களும் அப்சரசுகளும் தேவதைகளும் ஸ்வர்க்கத்தில் எப்பொழுதும் துதிக்கிறார்கள். ஏ சர்வசித்தி பிரதா, தங்களை தவிர முக்தி லட்சுமியை எவர்கள் தானமாக கொடுப்பார்கள்? தங்களுடைய யோக மாயினால் லீலா ரூபமான நானா விதமான அவதார ரூபங்களை எடுத்தவரே, பிரம்மாவினால் வணங்கப்படும் சரணங்களை உடையவரே, தாங்களே க்ஷண நேரத்தில் உலகத்தை ஆக்கி அழிக்கின்றவர். ஏ சர்வசிரேஷ்டா, தாங்களே ஜெகத்தாயும் அதன் நாதனாயும் ஜெகத்திற்கு பீஜமாயும் இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட தங்களை நான் எப்பவும் வணங்குகிறேன். ஏ ராவண சத்ருவே, துதிப்பவனும் துதிக்கு பாத்திரமும் தாங்கள்தான். தாங்கள் ஒருவரே தான் எல்லாமாகவும் இருக்கிறீர்கள். ஏ விஷ்ணு, நீங்களே தான். தங்களைத் தவிர வேறு ஒன்றும் நான் அறியேன். பவனாசகா, என்னுடைய சம்சார தாகத்தை விளக்க வேண்டும். இந்த விதமாக மகா தபஸ்வியான அக்னி பிந்து ரிஷி ரிஷிகேரரை ஸ்துதித்துவிட்டு மௌனமாக நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது வரதாயகரான விஷ்ணு அந்த முனியிடம் கூறினார், ஏ தபோனிதே, அறிவில் சிறந்தவரே அக்னிபிந்து, நான் மிகவும் உன்னுடைய ஸ்துதியினால் சந்தோஷமடைந்தேன். தங்களுக்கு கொடுக்க முடியாத வஸ்து என்னிடம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வேண்டும் வரம் கேளுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அக்னிபிந்து மகாரிஷியிடம். ஏ வைகுண்ட நாயக்கா, ஜெகநாயக்கா, ஹே பகவானே கமலா காந்தா, தாங்கள் என்னிடம் மகிழ்ச்சி கொண்டவராகிய தங்களை நான் ஒன்று கேட்கிறேன், காதை கொடுங்கள். அப்போது பகவான் விஷ்ணு புருவத்தை அசைத்து அந்த தபஸ்விக்கு அனுமதி கொடுத்தார். அப்பொழுது அவர் பிரசன்ன மனத்துடன் கேசவரை வணங்கி பிரார்த்தித்து கொண்டார். ஹே நாதா, நீங்கள் தான் சர்வ வியாபி. அதனால் விசேஷமாக எல்லா ஜந்துக்களுடைய மூச்சு மகாத்மாக்களின் நன்மைக்காக இந்த பஞ்சநத தீர்த்தத்தில் தாங்கள் ஸ்திரமாக வாசம் செய்ய வேண்டும். ஏ மாதவா, யோசியாமல் தாங்கள் இந்த வரத்தை எனக்கு அளிக்க வேண்டும். தங்கள் சரண கமலங்களின் பக்தியை தவிர நான் வேறு எதுவும் வேண்டவில்லை. இந்த விதமாக அக்னிபிந்து மகரிஷி வரப்பிரார்த்தனையை கேட்டுவிட்டு மதுசூதனராகிய மாதவர் சந்தோஷமடைந்து பரோபகாரத்திற்காக அப்படியே ஆகட்டும் என்று கூறினார். விஷ்ணு கூறினார், ஏ முனிசிரேஷ்டா அக்னிபிந்து, காசியில் வாழும் பக்த ஜனங்களுக்கு முக்தி மார்க்கத்தை உபதேசித்து கொண்டு இந்த மார்க்கத்தில் நான் அவசியம் இருப்பேன். ஏ முனியே, நீர் எனக்கு மிகவும் நெருங்கியவராகிவிட்டீர். பக்தர், அதனால் உம்முடைய பக்தி என்னிடம் ஸ்திரமாக இருக்கும். நான் உங்களிடம் மிகவும் சந்தோஷமடைந்தேன். அதனால் வேறு வரங்களும் நான் உமக்கு தருவேன். அவைகளையும் நீங்கள் கேட்டுக்கொள்ளவும். ஏ தபோநிதியே, நான் முன்பே இங்கேயே இருப்பதற்கு மிகவும் விரும்பினேன். இப்பொழுது நீரும் பிரார்த்திப்பதனால் நான் இனி இங்கேயே தான் இருப்பேன் என்றார். கொஞ்சமாவது அறிவு இருந்தால் காசிக்கு வந்துவிட்டு எந்த துர்புத்தியுடனும் கூட திரும்பி போக மாட்டான். ஏனென்றால் விலை மதிப்பற்ற மாணிக்கம் கிடைத்த பிறகு கண்ணாடி துண்டுக்கு எவனாவது ஆசைப்படுவானா? ஒரு அற்ப முயற்சியினாலேயே இந்த நஸ்வரமான ஷரீரம் விழுந்தவுடன் சீக்கிரமாக இங்கு எப்படி முக்தி கிடைக்கிறதோ அப்படி வேறு எங்கு கிடைக்கும்? அறிவில் சிறந்த ஞானிகள் வயோதகத்தினால் கரைந்து போன மண்ணிலான இந்த தேகத்திற்கு பதிலாக ஜரை நரை அற்ற அமரமயமான இந்த தேகத்தை அடைகிறார்கள் அல்லவா? வேறு எந்த ஸ்தானங்களிலும் தமம் தானம் பூர்ண தட்சிணைகளோடு கூடிய அநேக விதமான யாகங்கள் இவைகளாலும் பூர்ண லாபம் ஒருவருக்கும் சித்திக்காது. ஆனால் காசியில் கேவலம் சரீரத்தை விடுவதிலேயே எல்லாம் கிடைக்கும். ஒருமையுற்ற சித்தத்துடன் யோகி ஜனங்கள் யோக அபியாசம் செய்து கொண்டிருந்த போதிலும் கூட ஒரே ஜனமத்தில் முக்தி அடைய முடியாது. ஆனால் காசியில் கேவலம் சரீரத்தை தியாகம் செய்வதனாலேயே முக்தி கிடைக்கும். காசியில் முக்தி அடைவதே மகா தானமாகும். இதுவே பெரிய தபஸ். இதுவே மிகவும் சிரேஷ்டமான விரதம். உலகத்தில் காசியை அடைந்து எவன் திரும்புவதில்லையோ அவனே மகா பண்டிதன், அவனே ஜிதேந்திரியன், அவனே தன்யன், அவனே புண்ணியவான். ஏ முனியே, காஷி இருக்கும் வரை நான் இங்கிருப்பேன். இந்த காஷி பகவானுடைய திருசூலத்தின் மேல்தான் இருக்கிறது. பிரளய காலத்தில் கூட இந்த காஷிக்கு விநாசம் கிடையாது.
மகாமுனி அக்னிபிந்து விஷ்ணுவுடைய இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு புலகாங்கிதமடைந்து கூறினார், இப்பொழுது நான் தங்களிடம் மற்றொரு வரம் கேட்கிறேன் மாதவா. சுபஸ்தானமாகிய பஞ்சநதி தீரத்தில் என்னுடைய பெயருடன் தாங்கள் இருந்து கொண்டு பக்தர்களுக்கும் பக்தர் அல்லாதவர்களுக்கும் கூட முக்தி தானம் தந்தருள வேண்டும். ஒருவன் பஞ்சநத தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்துவிட்டு அந்நிய தேசங்களுக்கு சென்று மரணம் அடைந்தாலும் அவர்களுக்கும் தாங்கள் முக்தி அளிக்க வேண்டும். எவனொருவன் இந்த பஞ்சநத தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து தங்களை பூஜிக்கிறானோ அவனுக்கு சம்பத்தை கொடுக்கும் சந்தலலட்சுமியும் முக்தியை கொடுக்கும் நிச்சலலட்சுமியும் அவனை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். விஷ்ணு கூறினார், ஏ முனியே அக்னிபிந்து, நீர் கேட்கும் எல்லா வரங்களையும் இப்பொழுது அழித்தேன். லக்ஷ்மி சகிதமான என்னுடைய பெயரும் உம்முடைய பெயரில் பாதியம் எடுத்துக்கொண்டு நான் இங்கு வசிப்பேன். காசியில் 3 லோகங்களிலும் பிரக்யாதி பெற்ற பிந்து மாதவர் என்னும் என்னுடைய பெயர் என்றும் விளங்கும். அதாவது பிந்துன்றது அந்த ரிஷியினுடைய அக்னி பிந்து, அதுலேருந்து பிந்து எடுத்துட்ட மாதவர் சேர்த்து பிந்து மாதவர் என்ற பெயருடன் பெரிய பெரிய பாவராசிகளை எல்லாம் அது மடுவில் ஸ்நானம் செய்து என்னை பூஜிப்பானே ஆகில் அப்புறம் அவனுக்கு சம்சார பயம் ஏது. ஜனங்கள் இந்த பஞ்சநத தீர்த்தத்தில் என்னை இருதயத்தில் தியானித்தார்களானால் தனலட்சுமியும் மோட்சலட்சுமியும் அவர்களிடம் எப்பொழுதும் வசிப்பார்கள். ஒருவன் பஞ்சநத தீர்த்தத்துக்கு வந்து பிராமணர்களை தனத்தினால் சந்தோஷப்படுத்திவிட்டால் அவன் சில நாட்களில் மரணமடைந்தால் அவனுடைய தனம் வாய்விட்டு அழும். ஒருவன் வந்து எனக்கு திரவியங்களை சமர்ப்பித்தால் அவன் கிருதகிருத்தியனாகவும் தன்யனாகவும் ஆவான். ஏ முனிசிரேஷ்டரே அக்னிபிந்து, சர்வ பாப்பங்களையும் நாசம் செய்யும் இந்த தீர்த்தத்துக்கு பிந்து தீர்த்தம் என பெயரும் விளங்கட்டும். ஒருவன் பிரம்மச்சரிய விரதத்துடன் கார்த்திகை மாசத்தில் சூரியோதயத்துக்கு முன்னால் ஸ்நானம் செய்வானானால் அவனுக்கு யம பயமே இல்லை. மனிதன் மோக வசத்தினால் ஆயிரக்கணக்கான பாபங்கள் செய்தாலும் கூட கார்த்திகை மாசத்து மத்தியில் இந்த தர்ம நதியில் ஸ்நானம் செய்தால் க்ஷணமாத்திரத்தில் பாபமற்றவனாக ஆகிறான். இந்த சரீரம் ஸ்வஸ்தமாக இருக்கும் பொழுதே இந்திரியங்கள் தளர்வதற்கு முன்னால் இந்த விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டும். ஏனெனில் தேகத்தினுடைய பலனே விரதம் தானே. இந்த அபவித்திர களஞ்சியமான தேகம் பக்தியினாலும் விரதங்களினாலும் பலனை கருதாத உபவாசங்களினாலும் சுத்தப்படுத்த வேண்டியது ஒன்றாகும். கிருஷ்ண சாந்திராயண விரதம் முதலியவைகளை மிகவும் முயற்சியுடன் செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த விரதங்களை அனுஷ்டிப்பதனால் அசுத்தமான சரீரங்களும் சுத்தமாகும். விரதங்களினால் சுத்தப்படுத்தப்பட்ட தேகத்தில் தர்மம் ஸ்திரமாக வசிக்கும். எங்கு தர்மம் இருக்கிறதோ அங்கு அர்த்த காம மோட்சம் ஒன்று சேரும். அதனால் 4 புருஷார்த்தங்களின் பலனை இச்சிப்பவர்கள் தர்மத்திற்கு சாதனா மார்க்கமான விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டுவது அவசியம். மனிதன் எப்பொழுதும் விரதம் அனுஷ்டிக்க முடியாவிட்டால் சாதுர்மாசிய விரதத்தை அவசியம் அனுஷ்டிக்க வேண்டும். பூமியில் சயனமும் பிரம்மச்சரியம், சில உணவு வகைகளை விலக்குவதும், ஒருவேளை உணவு கொள்வதும், தங்கள் சக்திப்படி கொஞ்சம் தானம் செய்வதும், புராண சிரவணமும், அவைகள் சொல்லியிருக்கும்படி நடத்தலும், அகண்ட தீப தானமும், இஷ்ட தெய்வத்தின் பூஜையும் அவசியம் சாதுர்மாசத்தில் செய்ய வேண்டும். அறிவாளிகள் முளைகளும் விதைகளும் நிரம்பி இருக்கும் இடத்துக்கு போக்குவரத்தை கண்டிப்பாக விட்டுவிட வேண்டும். சாதுர்மாசிய விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் ஈனமான ஜனங்களுடன் பேச்சுவார்த்தைகள் அதிகம் வைத்து கொள்ளக்கூடாது. சத்தியமே பேச வேண்டும். கூடுமான வரையில் மௌனமாக இருக்க வேண்டும். படைத்த தானியங்கள், பருத்த தானியங்கள், சப்பையாகவும் வழவழப்பாகவும் இருக்கும் தானியங்களை விரதம் இருப்பவர்கள் உபயோகிக்க கூடாது. பவித்திரமான மனதுடன் இருக்க வேண்டும். விரதம் இருக்காதவர்களை தொடக்கூடாது. பற்கள், தலை, வஸ்திரம் இவைகளை தினமும் சுத்தப்படுத்த வேண்டும். மனதிலும் அனிஷ்டமான எண்ணங்களை நினைக்கக்கூடாது. 12 மாதங்களும் விரதங்களால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் 4 மாதங்கள் சாதுர்மாசிய விரதம் இருப்பவர்களுக்கு கிடைக்கும். 1 வருஷத்து பலனை விரும்புபவர்கள் சாதுர்மாசிய விரதம் இருக்க முடியாவிட்டால் கார்த்திகை மாதம் முழுவதுமாவது விரதம் இருக்க வேண்டும். மூட ஜனங்கள் கார்த்திகை மாதம் விரதம் இல்லாமல் கழிக்கிறார்கள். இந்த பன்றியினுடைய இருதயம் படைத்தவர்களுக்கு புண்ணியம் லவலேசம் கிடைக்காது. புண்ணியவான்கள் கார்த்திகை மாதம் வந்தால் சக்திக்கு தகுந்தபடி கிருஷ்ண சாந்திராயணமோ கிருஷ்ண
பிராஜாபத்தியமோ ஏதாவது ஒரு விரதம் இருக்க வேண்டும். இந்த விரதங்களில் கார்த்திகை மாதம் நித்திய விரதம், ஒன்று விட்டு ஒரு நாள் விரதம், 3 இரவுகள் விரதம், பாஞ்சராத்திர விரதம், பக்ஷ விரதம், மாசோபவாச விரதம், இவைகளில் ஏதாவது ஒன்றை அனுஷ்டிக்க வேண்டும். எப்பொழுதும் எங்கும் விரதம் இருக்காமல் கார்த்திகை மாதத்தை வீணாக கழிக்கக்கூடாது. கார்த்திகை மாதம் வந்தவுடன் விரத கர்த்தாக்கள் கீரை காய்கறி கலந்த உணவோ, பால் கலந்த உணவோ, பழமுடன் கூடின உணவோ தான் பூஜிக்க வேண்டும். விரதம் இருப்பவர்கள் கார்த்திகை மாதத்தில் நித்தியமாகவும் நைமித்திகமாகவும் ஸ்நானம் செய்ய வேண்டும். மிக்க பலனை எதிர்பார்ப்பவர்கள் கார்த்திகை மாதம் முழுவதும் பிரம்மச்சரியம் அனுஷ்டிக்க வேண்டும். ஒருவன் கேவலம் கார்த்திகை மாதமாவது பவித்திர மனதுடன் பிரம்மச்சரியம் அனுஷ்டித்தால் அவனுக்கு வருஷம் முழுவதும் பிரம்மச்சரியம் அனுஷ்டித்த பலன் கிடைக்கும். ஒருவன் இந்த மாதிரி விரதம் இருந்து கார்த்திகை மாதத்தை கழித்தானே ஆனால் அவன் வருஷம் முழுவதும் விரதம் இருந்தவனை உத்தவன் ஆகிறான். காய்கனிகளையும் பாலையும் மாத்திரம் உண்டு கார்த்திகை மாதத்தை கழிக்கிறவன் மேற்படி ஆகார நியமங்களுடன் ஒரு வருஷம் உபவாசம் இருந்த பலனை அடைகிறான். கார்த்திகை மாதம் முழுவதும் இலையிலேயே சாப்பிட வேண்டும். வெண்கலம் முதலிய பாத்திரங்களை கவனமாக ஒதுக்க வேண்டும். விரதமிருந்து வெண்கல பாத்திரத்தில் பூஜித்தால் விரத பலன் கிடைக்காது. இப்படி வெண்கல பாத்திரத்தை ஒதுக்கி மாதம் முழுவதும் விரதம் இருந்தவன் மாத முடிவில் நெய்யால் நிரம்பிய வெண்கல பாத்திரத்தை தானம் செய்ய வேண்டும். மிகவும் இழிவான கதியை கொடுக்கும் தேனை அருந்தக்கூடாது. மதுவை விட்டால் நெய்யும் சர்க்கரையும் சேர்ந்த பாயசம் சாப்பிடலாம். கார்த்திகை மாதத்தில் எண்ணெயை உடம்பில் தடவவோ சாப்பிடவோ கூடாது. குற்றமற்றவனே, கார்த்திகை மாதத்தில் ஒருவன் எண்ணெய் உபயோகப்படுத்தினால் அவன் நரகத்தை அடைகிறான். தேனுக்கு பரிகாரமாக நெய்யும் சர்க்கரையும் சேர்ந்த பாயசத்தை தானம் செய்ய வேண்டும். எண்ணெய்க்கு பதிலாக 5 படி எள்ளும் கொஞ்சம் தங்கமும் கொடுக்க வேண்டும். கார்த்திகை மாதம் மீன் சாப்பிடுபவன் திமிங்கலத்தின் யோனியில் ஜனிக்கிறான். மாம்சம் சாப்பிடுவன் ஜலம், இரத்தம் இவைகளில் புழுவாக ஜனிக்கிறான். அரசர்கள் மாம்சம் சாப்பிடுபவர்களாக இருந்தால் கார்த்திகை மாதம் மட்டும் விட்டுவிட வேண்டும். மத்ஸ்யம் மாம்சம் சாப்பிடுபவர்களால் கார்த்திகை மாசத்தில் அதை தவிர்த்து விரதத்தில் சிரத்தையாக இருக்க வேண்டும். கார்த்திகை மாதம் மத்ஸ்யம் மாம்சம் சாப்பிட்டால் அந்த தோஷத்தினால் சர்ப்பமாக பிறப்பார்கள். கார்த்திகை மத்ஸ்யம் மாம்சத்திற்கு பரிகாரமாக உளுந்தும் கொஞ்சம் ஸ்வர்ணமும் 10 பூசணிக்காயும் தானம் செய்ய வேண்டும். கார்த்திகை மாதத்தில் உண்ணும் பொழுது மௌனமாக உண்ண வேண்டும். மௌனமாக உண்பவன் அமிர்தத்தை உண்டவன் ஆவான். அவன் எள்ளும் ஸ்வர்ணமும் உயர்ந்த மணியும் தானம் கொடுக்க வேண்டும். எந்த விரத கர்த்தா கார்த்திகை மாதம் உப்பை விடுகிறானோ அவனுக்கு எல்லா ரசங்களையும் விட்ட பலன் கிடைக்கும். அப்படி உப்பில்லாமல் இருப்பவனுக்கு கோதானம் பண்ண வேண்டும். கார்த்திகை மாதத்து விதி வெறும் தரையில் படுக்க வேண்டும். அப்படி படுப்பவனுக்கு மறுபடியில் பூமியில் ஜனனம் எடுக்க வேண்டாம். அப்படி படுப்பவன் மெத்தை தலையணை சகிதம் கட்டில் தானம் செய்ய வேண்டும். ஒருவன் கார்த்திகை மாதம் முழுவதும் அகண்ட தீபம் ஏற்றினான் அவன் மோகாந்த காரத்தில் விழுந்தானாலும் அவனுக்கு துர்கதி ஏற்படாது. கார்த்திகை மாதத்து இரவுகளில் ஒருவன் தீப வரிசைகளை ஏற்றி வைத்து நிலவை பழிக்கும்படி செய்கிறானோ அவன் தமிஸ்ரம் அந்த தாமிஸ்ரம் என்ற நரகத்தை பார்க்க மாட்டான். கார்த்திகை மாதம் தீப தானம் செய்வதால் அவர்கள் பாப்பரூபமான அந்தகாரத்தை கோபமடைய செய்கிறார்கள். அப்படி அவர்கள் அந்தகாரத்தை கோபிக்க செய்வதனால் கண் தலை தெரியாமல் கோபிக்கும் யமராஜனை பார்க்க மாட்டார்கள். ஒருவர் எனக்கு முன்னால் ஜுவலிக்கும் தீயுடன் கூடிய விளக்கை ஏற்றினார்கள். ஆனால் அவர்கள் 3 உலகங்களையும் ஜோதிர்மயமாக பார்க்கிறார்கள். ஒருவன் கார்த்திகை மாதம் குடம் நிறைய பஞ்சாமிர்தம் கொண்டு வந்து எனக்கு அபிஷேகம் செய்தான். ஆனால் அந்த புண்ணியமான் ஷீர சமுத்திர கரையில் கல்பம் முழுவதும் வசிப்பான். கார்த்திகை மாதத்து ஒருவர் ராத்திரியிலும் பக்தி பரவசமாய் தீப வரிசைகளை ஏற்றி வைத்தால் கர்ப்பத்தின் அந்த காரத்தை அவன் பார்க்க மாட்டான். கார்த்திகை மாதம் நெகினால் நினைத்த துருளுடைய விளக்கை என் முன்னால் சுழற்றுவானானால் மகாமிருத்திவினால் பயம் ஏற்படும் சமயத்தில் கூட புத்தி பிரமத்தை அடைய மாட்டான். எவர் கார்த்திகை மாதத்தில் பக்தியுடன் கூட பிந்து தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து என்னிடம் யாத்திரையாக வருகிறார்களோ அவர்களுக்கு மோட்சம் அதிக தூரத்தில் இல்லை என்பதை அறிவாய். அசுரேந்திரர்களை அழித்தவனே தாமோதரா, கார்த்திகை மாசத்தில் விதிப்படிக்கு ஸ்நானம் செய்து விரதத்துடன் இருக்கும் நான் கொடுக்கும் அர்க்கியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
ஏ கிருஷ்ணா, பாபத்தை உலர்த்தும் கார்த்திகை மாசத்தில் பருவங்களில் ஸ்நானம் செய்து நான் கொடுக்கும் அர்க்கியத்தை ராதிகாவுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். விரததின கார்த்திகேய மாஷிகி ஸ்நானா தஸ்ய விதிவன் மம தாமோதர கிரகாணார்க்கியம் தனுஜேந்திர நிஷூதனா ஸ்நானே நைமித்திகே கிருஷ்ண கார்த்திகே பாபசோஷனே கிருகாணம் அர்க்கியம் மயாதத்தம் ராதையா சகிதோ பவான். இந்த 2 மந்திரங்களையும் சொல்லி ஒரு புண்ணியாத்மா ஸ்வர்ணம், ரத்னம், புஷ்பம், ஜலம் இவைகள் நிரம்பிய சங்க தீர்த்தத்தினால் எனக்கு அர்க்கியம் கொடுத்தால் அவனுக்கு உத்தமமான பருவத்தில் சங்கல்பம் செய்து கையில் ஜலத்தை ஏந்தி ஸ்வர்ணம் நிறைந்த பூமி தானம் செய்யும் பலன் பூர்த்தியாக கிடைக்கிறது. என்னுடைய பிரபோதன ஏகாதசி அன்று பிந்து தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து இரவு முழுவதும் கண்விழித்திருந்து அநேக தீப அலங்காரங்களை செய்து அவரவர்கள் சக்திக்கு தகுந்தபடி என்னை அலங்கரித்து ஆட்டம், பாட்டம், பஜனை, வினோதம், புராணம் இவைகளை என்னை கேட்க செய்து மிகப்பெரிய மகோத்சவமாக கொண்டாடி ஏகாதசி திதி முடிந்து துவாதசி ஆரம்பத்தில் என்னுடைய பிரீதிக்காக பெரிய அளவில் அன்னதானம் செய்ய வேண்டும். அப்படி செய்வதால் எப்பேற்பட்ட பாபியாக இருந்தாலும் கூட ஸ்திரீயின் கர்ப்பத்தில் நுழைய மாட்டான். பிந்து தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து பிந்து மாதவர் என்னும் பெயரை கூறி எனக்கு பூஜை செய்பவர்கள் நிர்வாண பதவியை அடைகிறார்கள். ஏ முனியே, சத்திய யுகத்தில் நான் ஆதி மாதவர் என்னும் பெயரால் பூஜிக்கப்பட்டேன். திரேதா யுகத்தில் என்னை சர்வசித்தி அருளும் அனந்த மாதவர் என்ற பெயரால் பூஜிக்கப்பட்டேன். துவாபார யுகத்தில் பரமார்த்தங்களையும் அளிக்கும் கர்த்தாவாக நானே ஸ்ரீமாதவன் என்னும் பெயரில் விளங்குவேன். கலியுகத்தில் கலிமலத்வம்சி பிந்துமாதவர் என்பதை அறிய வேண்டும். கலியுகத்தில் இருக்கும் ஜனங்களில் பாபிகள் என்னை அறிய மாட்டார்கள். மேலும் என்னுடைய மாயையினால் மோகித்து பேதவாதத்தில் தத்பரனாய் என்னை பக்தி செய்து கொண்டு விஸ்வேஸ்வரனை தூஷித்தால் அவர்கள் எனக்கு சத்ருக்கள் ஆவார்கள். அவர்கள் கடைசியில் பிசாச லோகத்தில் ஒருவனாய் ஆகிறார்கள். இப்படி பிசாச யோனியை அடைந்த பிறகு காலபைரவரின் ஆக்னையினால் 3000 வருஷங்கள் வரை துக்கசாகரத்தில் மூழ்கியிருந்து பிறகு விஸ்வேஸ்வரருடைய அனுகிரகத்தினால் தான் மோட்சத்தை அடைகிறார்கள். அதனால் பரமாத்மா விஸ்வேஸ்வரர் பேரில் துவேஷ புத்தி வைக்காதீர்கள். ஒருவன் விஸ்வநாதருக்கு துவேஷி ஆனால் அவனுக்கு ஒரு பிராயஷ்சித்தமும் கிடையாது. அதர்மர்கள் இந்த உலகத்தில் மனத்தினாலாவது விஸ்வேஸ்வரரை தூஷித்தால் அவன் இறந்த பிறகு யமலோகத்தில் அண்டதாமிஸ்ர நரகத்தில் வசிக்கிறார்கள். ஒருவர் சிவபிரானை நிந்தித்து சைவ பக்தர்களை தூஷிக்கக்கூடாது. அப்படி தூஷித்தால் அவர்கள் எல்லோரும் என்னுடைய துவேஷிகள் என கருத தகுந்தவர்கள். அவர்கள் கோர நரகத்தை அடைகிறார்கள். விஸ்வேஸ்வரனை நிந்திக்கிறவர்கள் 28 கோடி நரகத்தில் முறையே ஒரு கல்பம் தோறும் வசிக்கிறார்கள். என் முனியே, நான் கூட விஸ்வேஸ்வருடைய தயையினாலேயே முக்திதானம் அளிப்பதில் சமர்த்தனாக இருக்கிறேன். அதனால் என்னுடைய பக்தர்கள் எப்போதும் விசேஷ ரூபமாக விஸ்வேஸ்வரரை சேவிக்க வேண்டும். ஏ ரிஷியே, இந்த வாரணாசியை மகாதேவரின் ராஜதானி என்று எண்ணுங்கள். அந்த காரணத்தினால் காசியில் மோட்ச அபிலாட்சிகள் விஸ்வேஸ்வரரை சேவிப்பது உச்சிதம். இந்த பஞ்சகங்கா தீர்த்தத்தில் கார்த்திகை மாசத்தில் ஸ்வயம் பகவான் விஸ்வேஸ்வரரே கணராஜர்களுடன் பரிஜனங்களுடன் ஸ்கந்தருடன் கிருத்திகை மாதத்தில் ஸ்நானம் செய்கிறார். 4 வேதங்களுடனும் யஜ்ஞங்களுடனும் சாக்ஷாத் பிரம்மாவும் பிரம்மாணியும் மாத்திருகணங்களுடன் எல்லா நதிகளுடன் கூட சப்த சமுத்திரங்களும் கூட கார்த்திகை மாதம் இந்த தூதபாப தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்கிறார்கள். 3 உலகங்களிலும் எத்தனை சைத்தன்ய தேகதாரிகள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ஒருமித்து கார்த்திகை மாதத்தில் இந்த தூதபாபா தீர்த்தத்தில் ஸ்நானத்துக்காக வருகிறார்கள். சுபமயமான கார்த்திகை மாதத்தில் எவர்கள் இந்த பஞ்சநத தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணவில்லையோ அவர்கள் ஜலத்தில் தோன்றும் நீர் குமிழ்களைப் போல வீணாகப் போகிறார்கள். ஏ மகாமுனி அக்னிபிந்துவே, எல்லாவற்றிலும் பவித்திரமானது ஆனந்த வனமே ஆகும்.
அதிலும் இந்த பஞ்சநத தீர்த்தம் மிகவும் பவித்திரம். இங்கே நான் எழுந்து அருளி இருப்பது முற்றிலும் பவித்திரமானதே. அறிவில் சிறந்த ஞானியே, இந்த அனுமானத்தினால் பஞ்சநத தீர்த்தம் எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலும் வைத்து பரம புண்ணிய தீர்த்தம் ஆகிறது என்று அறிய கடவது. இதை அறிவதால் முட்டாள்கள் கூட பெரிய பெரிய பாபத்திலிருந்து விடுபடுகிறார்கள். இப்பொழுது அக்னி பிந்து மகாமுனி விஷ்ணு பகவான் திருவாய் மலர்ந்தருளிய இவற்றை கேட்டுவிட்டு பிந்து மாதவ ரூபமான பகவான் அச்சுதரை வணங்கிவிட்டு கேட்டார், ஏ பகவானே, ஏ பிந்து மாதவா, இந்த காசியில் தங்களுடைய மூர்த்திகள் வேறு எங்கெங்கெல்லாம் சாநித்தியமாக இருக்கிறார்கள் என்பதை அடியேனுக்கு கூற வேண்டும் என்று கேட்டார்கள். ஏ ஜனார்தனா, இதை நான் கேட்க விரும்புகிறேன், தயவு செய்து கூறுங்கள். மேலும் ஓ அச்சுதா, இன்னும் எங்கெல்லாம் தாங்கள் திரு அவதாரம் செய்ய போகிறீர்கள்? எவைகளையெல்லாம் பூஜித்தால் தங்கள் பக்த ஜனங்கள் கிருதார்த்தர்கள் ஆவார்கள்? அவற்றையும் தயவு செய்து வர்ணித்து கூறுங்கள் என கேட்டுக்கொண்டார். இப்படி பிந்து மாதவ ஆவிர்பாவம் அந்த அத்தியாயம் முடிகிறது. ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्ण।